சற்று நேரத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கிறது. மெஜாரிட்டியை நிரூபிக்கும் முனைப்பில் தாவேக அரசு தீவிரமாக இருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், பெரும்பான்மையை நிரூபிப்பாரா முதலமைச்சர் விஜய்? கூடுதல் விவரங்கள். இப்போதைய அரசியல் சூழலிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கும் முதலமைச்சர் விஜய்க்கு பெரும்பான்மையை நிரூபிப்பது வெகு எளிதான வாய்ப்பாக மாறிவிட்டது. ஏனென்றால் ஒரு கட்டத்தில் அவரால் அரசு கூட அமைக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்றபடியே இருந்தார். அவரை ஆதரிப்பதற்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் சென்று அவர் வேண்டுகோள் வைத்த நிலையில் அந்த கட்சிகள் எளிதாக ஆதரிக்கவில்லை. அதன் பிறகுதான் ஒரு இடம் இருக்கக்கூடிய தொகுதிகள் 2 உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற கட்சிகள் என்று பல கட்சிகளையும் சென்று சந்தித்துக் கொண்டிருந்தார். நீண்ட இழுபறிக்கு பிறகு முயற்சிகளுக்கு பிறகுதான் அவரால் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள முடிந்தது. ஆனால் அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பிறகு அவரை நோக்கி ஏராளமான ஆதரவு குரல்கள் குறிப்பாக அதிமுக பக்கம் இருந்தே வந்துவிட்டது. அதிமுகவினுடைய அதிமுக்கிய நிர்வாகிகளாக பார்க்கப்படக்கூடியவர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டவர்களே கூட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நாங்கள் ஆதரவளிக்கப் போகின்றோம், நம்பிக்கை தீர்மானம் வரும் பொழுது அதில் பங்கு பெற்று நாங்கள் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போகின்றோம் என்பதாகவெல்லாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டு விட்டார்கள். இன்று காலை கூட அதை உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே இன்றைய வாக்கெடுப்பிலே எளிதாக இந்த அரசு வெற்றி பெற்றுவிடும். நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வருவார்கள். அந்த தீர்மானத்தின் மீது சிறிய விவாதம் இடம்பெறும். விவாதத்தின் பொழுது பலரும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்வார்கள். கட்சியினுடைய தலைவர்கள் எழுந்து பேசுவார்கள். அதன் பிறகு தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் ஆம் என்க, எதிர்ப்போர் இல்லை என்க என்பார்கள். தீர்மானத்தை ஆதரிப்ப, அதாவது நம்பிக்கை கூறக்கூடிய தீர்மானத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதிகம் இருந்தால் ஆம் என்பதை ஏற்றுக்கொள்வதாக தீர்மானத்தை ஆதரிப்பவர்களே அதிகம் என்று கருதுகின்றேன் என்று பேரவைத் தலைவர் அறிவிப்பார். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இல்லை வாக்கெடுப்பு வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டால் அடுத்ததாகத்தான் இந்த எண்ணிக்கணித்தல் என்கின்ற நடைமுறையை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். எண்ணிக்கணித்தல் நடைமுறையை இரண்டாவது வாய்ப்பாகத்தான் பேரவையிலே வைத்துக் கொள்வார்கள். முதல் வாய்ப்பாக மொத்தமாகவே ஆதரிப்போர் ஆம் என்க, எதிர்ப்போர் இல்லை என்க என்பார்கள். ஆம் என்போரே அதிகம் என்பதால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கருதுகின்றேன் என்று பேரவைத் தலைவர் அறிவித்து வருவார். எதிர்த்தரப்பினர் தங்களுடைய எதிர்குரலை எழுப்பும் பொழுது இல்லை, எங்களுக்கு எண்ணிக்கணிக்கும் நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால்தான் ஒவ்வொரு பகுதியாக எழுந்து நிற்க சொல்வார்கள். முதல் பகுதியிலே முதலமைச்சர் இருப்பார். இறுதியாக 6வது பகுதியிலே சட்டப்பேரவை பகுதியில் இருக்கைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்று சொல்வார்கள். 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். 6வது பகுதியிலே எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். எனவே அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருவராக எழுந்து நின்று தங்களுடைய கருத்தை எண்ணிக்கணித்தல் நடைமுறை பின்பற்றப்பட்டால் சொல்லுவார்கள். ஒவ்வொரு உறுப்பினருடைய பெயர், அவர் எந்த தொகுதியை சார்ந்தவர், என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கின்றார் என்பதை சட்டப்பேரவையினுடைய ஊழியர்கள் அவர்கள் பதிவு செய்து கொள்வார்கள். அதை சட்டப்பேரவை செயலாளராக இருக்கக்கூடிய சீனிவாசனிடம் வழங்குவார்கள். சட்டப்பேரவை செயலாளர் பெரும்பான்மையை யார் பெற்றிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விவரத்தை தீர்மானிப்பதற்காக அந்த உறுப்பினர்களுடைய வாக்குகள் தொடர்பான விவரத்தை பேரவைத் தலைவர் வசம் வழங்குவார். அதன் பிறகு பேரவைத் தலைவர் அதை படித்து அறிவிப்பார். இதுதான் இந்த வாக்கெடுப்பு நடைமுறை நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானத்தின் மீது. எனவே இன்றைய நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலே திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகின்றது என்பது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. திமுக அவைக்கு வந்துவிட்டது. அதே நேரம் அவையிலே தொடர்ந்து இருப்பார்களா அல்லது அவையை புறக்கணித்து அவர்கள் வெளிநடப்பு செய்வார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. வெளிநடப்பு செய்து பெரும்பான்மை பலத்தை குறைக்க கூட முடியும். ஏனென்றால் அறுதி பெரும்பான்மையா அவை பெரும்பான்மையா என்பது கூட இங்கு ஒரு விவாதமாக இருக்கும். வழக்கமாக நாம் பதிவிடக்கூடிய வகையிலே 118 உறுப்பினர்கள், 234 உறுப்பினர்களும் இருந்தால் 118, 50% உறுப்பினர்கள். இப்போதைய சூழ்நிலையிலே விஜய் 2இல் 1 ராஜினாமா செய்திருக்கின்றார். எனவே 233 குறைந்தது. அதன் பிறகு அந்த 233 இன்றைய வாக்கெடுப்பிலே ஒற்றை வாக்கில் வெற்றி பெற்றிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரான சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அவர் அந்த திருப்பத்தூர் தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவகங்கையில் இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. எனவே மொத்தமாக 232 இடங்கள் தான் இருக்கின்றன இன்றைய சட்டப்பேரவையிலே. அந்த 232 பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களாக 117 என்ற எண்ணிக்கை தான் இருக்கும். எனவே அந்த எண்ணிக்கையிலான ஆதரவை பெற்றாலே விஜய் தலைமையிலான இந்த அரசு தொடர்ந்து செயல்படுவதற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் அனுமதி வழங்கப்படும். அதை நோக்கித்தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. எனவே எளிதாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழலே இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆனால் அதிமுகவிற்கு இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒரு அக்கினி பரீட்சையாக மாறி இருக்கின்றது. பெரும்பான்மை இருக்கின்றது அதிமுகவிற்குள் என்பதை நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இது நிரூபிக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை CV சண்முகம் உள்ளிட்டவர்கள் கொடுக்க போகின்றார்கள். இதை எவ்வாறு எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ளப் போகின்றார் என்பதுதான் இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் மீது இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பிற்கான காரணமாக இருக்கின்றது.
கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக இந்த அரசு அமையப் போகின்றது என்கின்ற ஒரு நிலை வந்த பொழுது நம்பிக்கை வாக்கெடுப்பிலே விஜய் வெற்றி பெறுவாரா என்ற கேள்விதான் பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் அரசியல் என்பது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும். தமிழ்நாட்டிலும் கூட அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய இந்த நாளில் வந்து நிற்கும் பொழுது அதிமுக என்ன செய்ய போகின்றது, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சியில் அதிகாரம் கொண்ட பதவியில் தொடர்வாரா என்பதை தீர்மானிக்க போகின்ற ஒரு வாக்கெடுப்பாக இது மாறி இருக்கின்றது. எனவே தாவேகா அந்த கட்சி ஆட்சி தொடருமா என்பதற்காக இந்த வாக்கெடுப்பை எதிர்நோக்கி இருப்பவர்கள் விட பெரும்பான்மையானவர்கள் அதிமுகவில் என்ன நடக்கப் போகின்றது இந்த வாக்கெடுப்பின் பிரகாரம் எதிர்பார்த்து இந்த வாக்கெடுப்பை நோக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய அரசியல் கள நிலவரமாக உண்மையில் இருக்கின்றது. அதிமுகவுடைய உறுப்பினர்கள் 2 கூறாக பிளவுபட்டு இன்றைக்கும் வந்தார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அறைக்கு செல்லாமல் எஸ்பி வேலுமணி தரப்பினர் தனித்த அறைக்கு சென்று ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்லி இருக்கின்றது, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார், அவர் மூலமாக அறிவுறுத்தி விட்டோம், தாவேகாவிற்கு எதிராக நீங்கள் வாக்களியுங்கள் என்று அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து மாறுபட்டு யாரேனும் வாக்களித்தால் அவர்கள் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். அதே நேரம் சி வி சண்முகம் தரப்பினர் தொடர்ந்து 3 நாட்களாக சொல்லி வருகின்றார்கள், காலையும் சொல்லியிருக்கின்றார்கள், தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் எங்களுடைய ஆதரவு என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் வாக்கெடுப்பு நடைபெறப் போகின்றது. இந்த வாக்கெடுப்பிலே தமிழக வெற்றி கழக அரசு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் என்று சொல்லப்படக்கூடிய 117 உறுப்பினர்கள் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 140 கூட அது நெருங்கக்கூடும். ஏனென்றால் அதிமுகவினுடைய கணிசமான உறுப்பினர்கள் வாக்களிக்கப் போகின்றார்கள். பேரவை தொடங்கியவுடன் சபாநாயகர் பேரவைத் தலைவர் அவர்கள் அவைக்கு வருவார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் மூலமாகவோ மூத்த அமைச்சர் மூலமாகவோ கொண்டு வருவார். நம்பிக்கை கோரும் தீர்மானம் சபையிலே வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அது ஏற்கப்படும். ஏற்கப்பட்ட பிறகு இந்த தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் ஆம் என்க, எதிர்ப்பவர் இல்லை என்க என்று சபாநாயகர் கேட்பார். அப்போது ஆதரிப்பவர்களே அதிகம் இருப்பதாக கருதி அதை நான் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லுவார். அதாவது இந்த அரசுக்கு பெரும்பான்மை இருப்பதாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பேரவைத் தலைவரான ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள். அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி தரப்பு உறுப்பினர்களோ திமுக தரப்பு உறுப்பினர்களோ எழுந்து எங்களுக்கு ஆட்சேபனை இருக்கின்றது, நீங்கள் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், எண்ணிக்கணித்தல் நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோ திமுகவினுடைய உறுப்பினர்களோ எழுந்து சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், எண்ணிக்கணித்தல் நடைமுறைக்கு செல்வார். அப்படியான நடைமுறை வரப்போகின்றது என்றால் அவையினுடைய அனைத்து கதவுகளையும் மூடி விடுவார்கள். அவை காவலர்கள் உள்ளே இருப்பார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் வெளியில் செல்ல முடியாது. மணி ஒலிக்கப்படும், 3 முறை மணி ஒலிக்கப்படும். அந்த மணி ஒலித்து விட்டது என்றால் வெளியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட உள்ளே வந்து அமர்ந்து விட வேண்டும். உள்ளே அமர்ந்த பிறகு 6 பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பகுதியாக எழுந்து நிற்க சொல்வார்கள். யார் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கின்றீர்கள், எழுந்து நில்லுங்கள், தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள் அமர்ந்திருங்கள் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே அந்த உறுப்பினர்கள் எந்த வாக்கை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை குறித்து வைத்துக் கொள்வார்கள். இதை 6 பிரிவுகளாக பிரித்து வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்த பிறகுதான் முடிவை அறிவிப்பார்கள். முடிவு அறிவிக்கப்படும் பொழுது இந்த அரசு தப்பியதா, அதாவது அறுதி பெரும்பான்மை பெற்றதா என்பதை காட்டிலும் முக்கியமான ஒரு கேள்விக்கு விடை தரும். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையினர் யார் பக்கம் இருக்கின்றார்கள்? எஸ்பி வேலுமணி பக்கமா, எடப்பாடி பழனிசாமி பக்கமா? ஒருவேளை எஸ்பி வேலுமணி பக்கம் தான் பெரும்பான்மை உறுப்பினர் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு தற்காலிக பின்னடைவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தே ஆக வேண்டும். நீதிமன்றத்திற்கு சி வி சண்முகம் தரப்பினர் செல்லும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம் அதிகம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் பக்கம் கட்சியை வழங்குவதற்கான வாய்ப்புகள் நடைபெறும். அதன் பிறகு அதிமுகவினுடைய பைலாவான கட்சி விதிகளை சுட்டிக்காட்டி அதிமுகவிலே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது, சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதாக எடுத்து வாதத்தை முன்வைத்த பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கட்சியை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியும். எனவே ஒரு சிக்கலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உருவாவதற்கான சூழல் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிமுகவிலே சி விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கட்சியினுடைய தோல்விக்கு சிலர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இன்னும் ஒரு 3 நிமிடங்களுக்குள்ளாக சட்டப்பேரவை கூட இருக்கின்றது. சட்டப்பேரவை கூடியவுடன் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன. முதலில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக அது நிறைவேற்றப்படும். அதற்கு எதிர்க்கட்சிகள் ஆட்சேபனை தெரிவித்தால் அந்த எண்ணிக்கணித்தல் நடைமுறையை சட்டப்பேரவையினுடைய தலைவர் பின்பற்றுவார் என்பதை பார்க்க முடியும். திமுகவிலும் ஏதேனும் உறுப்பினர்கள் இந்த அரசு தொடர்வதற்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்பது போன்ற ஒரு சுவாரஸ்யமான எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன. எப்படியாகினும் இன்றைக்கு இன்னும் ஓரிரு நிமிடங்களும் தொடங்கப் போகின்ற இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் வாய்ந்த விஷயங்கள் வெளிப்பட இருக்கின்றன. இதன் காரணமாக அடுத்த 1 வார காலத்திற்கு தமிழக அரசியலில் குறிப்பாக அதிமுகவிலே அடுத்தடுத்து அரங்கேறப் போகின்ற நிகழ்வுகள் என்ன என்பதும் இந்த வாக்கெடுப்பு மூலமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.